ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட பல சிறந்த நாட்களில் தைப்பூசம் பற்றியே இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த மிகச்சிறந்த நாள் ஆகும். தை மாதம் பூச நட்சத்திர நாளில் பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் இந்த திருவிழாவே தைப்பூச திருவிழா என்றாகும். இந்த நாளில் முருகனை தரிசிக்க பல பக்தர்கள் 48 நாட்களுக்கு முன்னமே வேண்டிக்கொண்டு மாலை போட்டு விரதமிருந்து அவரவர் வேண்டுதலுக்கேற்ப பால்காவடி, பன்னீர் காவடி, பாத யாத்திரை என்று பழனிமலைக்கு செல்வர். இந்த தைப்பூச நாளிலே முருகப்பெருமான் தன் தாய் பார்வதியிடமிருந்து வேலை பெற்றார். இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலைக்கும் மிகப்பெரிய கதையே உள்ளது. பழனிமலை என்றில்லை, எல்லா முருகன் கோவில்களிலும் பல கோவில்களிலும் தைப்பூச திருவிழா பெருவிழாவாக நடைபெறுவதை நாம் காணலாம். இப்ப தைப்பூசம் வரப்போகும் நாள், கிழமை, நேரம் பார்ப்போம். ஜனவரி 25ஆம் தேதி தை 11 வியாழக்கிழமை முழுவதும் பூச நட்சத்திரம் பௌர்ணமியுடன் சேர்ந்து வருகிறது. இந்த நாளில் அவரவர் வேண்டுதலுக்கேற்ப விரதமிருந்து முருகப்பெருமானையும் வேலையும் வழிபட்டு வணங்குவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.